ஓம் சாந்தி. ஆசீர்வாதங்களை அடைவதற்கான ஆதாரம் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற இந்த கிளாஸஸ் கேட்டுட்டு இருந்தோம். அதனுடைய ரெண்டாவது இது வந்து பார்க்கலாம். பாதி கிளாஸ், மீதி பாதி கிளாஸ். அதனால மௌனம், மனதினுடைய மௌனத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில ப்ராக்டிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பட்டியிலிருந்து நீங்கள் மனசுக்குள்ள இந்த ஒரு உறுதி எடுத்துட்டு போகணும். நான் ஒவ்வொரு சனமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும் நான் பாபாவோடு தான் இருக்கணும், பாபாவை கூடவே இருக்கணும். இந்த ஒரு உறுதி பண்ணிட்டு போங்க. நீங்கள் இந்த பட்டியலிருந்து மனதனுடைய மௌனம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இங்கே கூட வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இருப்பேன், ஒரு ரூம், நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம இருப்போம், இன்னொருத்தர் இருப்பார். தனியாக அவர் கொடுக்குறதுல யாருக்கும். ஆனால் உங்கள் ரூமில் இருக்கிறவங்க உங்கள் ஊருக்காரங்க கிடையாது. சரி, நீங்கள் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கலாம், டெல்லியிலேருந்து வந்திருக்கலாம், பீகார்லேருந்து வந்திருக்கலாம், சென்னையிலேருந்து வந்திருக்கலாம், மதுரையிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒரே ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, ஒரே ஊருக்காரங்க அப்படின்னா, ஒரே ரூமில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாய் வாங்க நம்ம சாப்பிட போகலாம், பாய் வாங்க நம்ம கிளாஸுக்கு போகலாம், பாய் வாங்க நம்ம யோகாவுக்கு போகலாம், பாய் வாங்க நம்ம கடைக்கு போகலாம். இப்படி உட்கார்றது, நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க, ரெண்டாவே இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி போறீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ பட்டி, இப்போ நான் என்ன பண்ணணும்? வாங்க பாய் வாங்க நம்ம போகலாம் அப்படி கிடையாது. சரி, அவரு அது கூட ஓகே, சரி நம்ம கூட இருக்கிறாரு, சேர்ந்து போகிறோம், ஓகே. ஆனால் அவங்க கூட போகிறதுக்கு முன்னாடி, ஹலோ பாபா வாங்க வாங்க நம்ம போகலாம். பாபா நான் உங்கள் கூடயே உட்காரணும், நான் உங்கள் கூடயே நடக்கணும், உங்கள் கூட தான் சாப்பிடணும், உங்கள் கூட தான் நடக்கணும், எல்லாமே உங்கள் கூட தான் பண்ணணும். அதனால இப்படி இருக்கக்கூடாது. 2 நிமிஷம் நான் நினைச்சேன் பாபாவை, அதுக்கப்புறம் மற்ற நேரத்தில் நானே சாப்பாடை தனியாக சாப்பிட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி சில நேரத்தில் நம்ம அமைதியாக 2 நிமிஷம் உட்காடுறோம், ஆனால் பாபாவை கூப்பிட்டோமா இல்லை கூப்பிடலையா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த பட்டியலேருந்து நம்ம இதை வந்து பக்கா பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிரேஷ்ட ரத்தினங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பாபாவுடைய செய்தி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க, தூதுவர்கள். அப்போ நீங்கள் சத்தியுகத்தில் உயர்ந்த நிலையில் நீங்கள் வரலன்னா அப்போ யார் வருவா? நீங்களே வரலனா நம்ம வந்து குமாரிகள். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பவித்திரமானது. இந்த விஷயத்தினுடைய போதை நமக்கு இருக்கா? எப்படி காலையில் முரளியில் வந்தது இல்லையா? பாபாவுக்கு அவ்வளோ போதை இருந்தது. நான் நாளைக்கு போய் நாராயணன் ஆக போகிறேன், ஸ்ரீகிருஷ்ணராக போகிறேன். இந்த கலியுக உலகத்தில், தூய்மை இல்லாத உலகத்தில் பகவான் வந்து என்ன தேர்ந்தெடுத்துட்டாரு? எனக்காக வந்திருக்கிறார், எனக்காகவே எல்லாமே செய்கிறாரு. புது உலகத்தை படைக்க போறாரு, சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ண போறாரு, தேவி தேவதை என்னை மாற்ற வந்திருக்கிறார் அப்படிங்கிற போதை இருக்குதா? நான் பாபாவுடைய பவித்திர குழந்தை அப்படிங்கிற போதை இருக்குதா? சரி, ஓகே, நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், போயிட்டு இருக்கிறேன். தூய்மையினுடைய அளவு எவ்வளவு இருக்கு அது தெரியுமா? அதனுடைய போதை இருக்கா? நான் தூய்மையா இருக்கனா இல்லையான்னு தெரியாது, ஆனா எனக்கு விகார எண்ணங்கள் வர்றது இல்லப்பா. இந்த அளவுக்கு மட்டும் சோதனை இருக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாது. நான் பாபாவுடைய முற்றிலுமாக தூய்மையான சக்திசாலியான ஆத்மா, நான் பகவானுடைய குழந்தை, நான் விஸ்வ பரிவர்த்தக், உலகை மாற்றம் செய்பவன், நான் பகவானுடைய உதவியாளன். இந்த மாதிரி போதை ஏறணும், அதாவது போதை ஏத்தணும். இந்த ஞானத்தினுடைய நஷா, அந்த போதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம யோகாவில் உட்காடுறோம்ல, அப்ப நம்ம இப்ப பாருங்க, இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, இப்ப உங்களையே பாருங்க, நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை பாருங்க, மற்றவங்களை பார்க்க கூடாது. சிலர் வந்து ரொம்ப நல்ல ஓய்வா உட்காந்துருக்காங்க, சிலர் வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்கிற மாதிரி. சிலர் வந்து ஸ்டடியா உட்காந்துருப்பாங்க, சிலர் வளைஞ்சிக்கிட்டு நெளிஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. சிலர் வந்து இங்கதான் இருக்கிறாங்க, இங்கதான் பார்வை பட்டுட்டு இருக்கு, ஆனா அவங்க வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்லையா? நீங்க எல்லாரும் இப்போ உங்க இருக்கீங்களா? யாரெல்லாம் வெளியே இருக்கிறது? இது வந்து உங்களை நீங்களே பார்க்கணும். நான் கேட்க மாட்டேன் யார் வெளியில் இருக்கிறது யார் உள்ள இருக்குது, நான் கேட்க மாட்டேன். கையும் தூக்க வேண்டாம், நீங்களே செக் பண்ணுங்க, நான் இப்ப எங்க இருக்கிறேன். இந்த ஒரு ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இப்போ அவசியம். யோகா மூலமாக இது கூட ஒரு ட்ரைனிங். உலகத்துல ஆர்மியில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இராணுவத்தில் இருக்கிறவங்க, அது வந்து எல்லைக்கு உட்பட்ட ஆர்மி, நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆர்மி.
பாருங்க, 2 பேரு ஆன்மீக ஆர்மியா இருந்தாலும் சரி, ஸ்தூலமான ஆர்மியா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒரே ரூல்ஸ். தெரியுமா உங்களுக்கு என்ன ரூல்ஸ்னு? என்ன ரூல்ஸ்? அந்த ஆர்மியில இருக்கிறவங்க கூட காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே நேரா கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு காலையிலேயே அந்த பிராக்டிஸ் இருக்குது, ஸ்டார்ட் ஆயிடுது 5 மணில இருந்தே. இப்ப 5 மணிக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 4:30 எந்திரிச்சிருப்பாங்க, ஃப்ரெஷ் ஆயிருப்பாங்க, அப்புறம் தான் போக முடியும் இல்லையா? அதனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் செஞ்சிடல 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால. உலகத்திலேயே எந்திரிக்கிறாங்க. அவங்கள பாருங்க, காலையிலேயே என்ன பண்றாங்க? அதிகாலையிலே ஓட விடுவாங்க, ரன்னிங்கு, பிராக்டிஸு, எக்ஸசைஸு. அதே மாதிரி நம்ம கூட அதிகாலையில் எந்திரிச்சு தன்னைத்தானே தன்னுடைய மனதை சைலன்ஸ்ல அமர வைக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். இப்ப கூட நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே இந்த பயிற்சி. நிறைய பேர் பாருங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாரி பரந்தாமத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. பாய் வாங்க வாங்க இங்க வாங்க. பரந்தாமம் கூட்டிட்டு போக்கலாம், நான் வரல உங்களுக்கு, அது பாபா பார்த்துப்பாரு. இப்ப கிளாஸுக்கு கேளுங்க ஒழுங்க. அதனால பரந்தாமம் போனவங்க எல்லாம் கீழே வாங்க, பரந்தாமத்துக்கு போகாதுங்க. நான் வந்து உங்களை பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போக வரல, அதனால கீழே வந்துருங்க. ஸ்டடியா நேரம் உட்காருங்க. இப்போ வந்து 2 நிமிஷத்துக்காக உங்களுடைய நோட்டு பேனாவை கீழே வச்சிருங்க. அப்புறம் உங்களுடைய பார்வையை வந்து ஓப்பன்ல வைங்க, திறந்து வைங்க கண்ணை. உங்க முன்னாடி பாபா இருக்காரு, அவரை பாருங்க. நான் ஆத்மா பாபா கிட்ட இருந்து திருஷ்டி எடுத்துட்டு இருக்கிறேன். பாபாவுடைய வரதான கரங்கள் என்னுடைய நெற்றியில் இருக்கின்றது. இத வந்து ஃபீல் பண்ணுங்க. பாபாவுடைய கரங்கள் என்னுடைய நெத்தியில இருக்கு. பாபா திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நன்றி பாபா, நன்றி. நீங்க ஆத்மாவாகிய என்ன உங்களுடையவராக ஆக்கிட்டீங்க. ஆஹா பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா. இந்த மாதிரி உங்களை நீங்களே ட்ரைனிங் பண்ணணும். இப்படி கிடையாது அதுக்காக இன்னொருத்தர் வந்து உட்காந்து எனக்கு கமெண்ட்ரி சொல்லணும், இல்லை இன்னொருத்தருடைய கமெண்ட்ரி கேட்கணும். உங்களுக்கு நீங்களே கமெண்ட்ரி கொடுங்க. மனசுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்களே டைரக்ஷன் கொடுங்க. நான் வந்து சுத்தமான ஆத்மா பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறேன். அப்புறம் செக் பண்ணுங்க, நான் வந்து இந்த ஒரே ஸ்திதியில நான் எவ்வளவு நேரம் இருக்க முடியுது. கண்ணு வந்து திறந்து இருக்கணும். எதிரில் இருக்கிற பாபாவுடைய கண்ணை பார்த்துட்டு இருக்கணும். அவர்கிட்ட இந்த திருஷ்டி எடுத்துட்டு இருக்கணும். அதனால கண்ணை மூடக்கூடாது. இந்த பயிற்சி பாபா குழந்தைங்களுக்கு பக்காவா இருக்கும். பாபாவுடைய பவர்ஃபுல் திருஷ்டி ஆத்மாவாகிய எனக்குள்ள விழுந்துட்டு இருக்கு, என் மீது இருக்கிறது. புரிஞ்சுதா? எப்படி நம்மளை நம்மளே செக் பண்ணவும் செய்யணும், ட்ரைனிங்கும் கொடுக்கணும். இப்ப கூட பாருங்க, நிறைய பேருடைய கண்ணு மூடி இருக்கு பாருங்க. அதனால கண்ணை திறங்க, கண்ணை திறந்து வச்சுட்டு அப்புறம் பாபா நினைவுல உட்காருங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். நிறைய பேர் சொல்றாங்களா, பெஞ்சி பாய்ஜி யோகாவே வரமாட்டேங்குது. மற்ற நேரத்துல நல்லா தான் இருக்கு. எப்ப நான் யோகாவில் உட்காரக்கு வந்தோமோ அப்போ தான் எங்கேயோ உள்ள எண்ணெல்லாம் வருது. இப்படி வச்சுக்கோங்க, நான் வந்து இன்னைக்கு நல்லா தூங்கலை, சரி நான் பெட்டு மேலே இருக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து சேர்ல உட்காந்துருக்கேன், ஆனால் நான் படுத்துட்டே ஒரு வீட்டினுடைய கதவை திறந்து வச்சிருக்கிறேன், ரூமோட கதவை திறந்து வச்சிருக்கிறேன், இல்லை நான் உட்காந்து தூங்கிட்டு திறந்து வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்? யாராவது உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? திருடன் வரலாம், நாய் வரலாம், பூனை கூட வரலாம். நான் தான் தூங்கிட்டேனே, என்ன வேணாலும் வரலாம். அதனால நம்ம யோகாவில் எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளுடைய அந்த இருக்கக்கூடிய ஆசனம் எப்படி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக ஆயிட்டு அப்புறம் உட்காரணும். அலர்ட்டா உட்காரணும். நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்லேயே நமக்கு யோகா தானாவே கனெக்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய மனஸ்திதி எப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி கிடையாது. நான் ஸ்ட்ரைட்டா, முற்றிலுமாக ஸ்திரமாக ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காரணும். நான் இப்ப பாபா நினைவுல இருக்கணும். அப்புறம் பாருங்க நீங்க உங்களுடைய நிலை எப்படி ஆகுது அப்படின்ட்டு. அதனால ஆரம்பத்துல 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு பயிற்சி பண்ணுங்க.
அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் கொண்டு வாங்க. ஒரே பொசிஷனில் உட்காந்துக்கணும். என்னுடைய அபியாசம் பயிற்சி அந்த மாதிரி ஆயிரணும். நான் ஒரு தடவை நான் உட்காந்தேன் அப்படின்னா 2-2.5 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கிறேன். உடலினுடைய பொசிஷனும் அப்படியே இருக்குது, மனசுலயும் ஒரே எண்ணம் உறுதியா இருக்குது. அப்ப நமக்கு உள்ள கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். வீணான விஷயங்கள் நம்ம விடுபட்டுரும். வீணான எண்ணங்கள் இருந்து விடுபடுற காரணத்தினால ஆத்மா சக்திசாலியாக ஆயிரும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு ஃபீல் ஆகும், பாபா என் கூட இருக்கிறார். உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பாபா, வேற என்ன வேணும்? இப்ப இது வரைக்கும் கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. சந்தேகம் இருக்காது? பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க? இல்ல சந்தேகம் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் எடுத்த பாயிண்ட்ஸ்ல மொத்தம் உங்க வாழ்க்கையினுடைய சந்தேகம் கிடையாது. இது வரைக்கும் எடுத்த விஷயத்துல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. கேள்வி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரி, முதல்ல நீங்க 10 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க, இல்ல 15 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க. நான் இப்போ 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் அப்படியே உட்காருவோம், ஒரே பொசிஷன், ஒரே தாட்ஸ். எனக்கு வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, பேக் பெயின் இருக்குது, அப்ப வச்சுக்கிங்க, தலகாணி வச்சுக்கிங்க, தலகாணி வச்சு ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. வைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஆனா நான் யோகாவில் உட்காந்தேன் அப்படின்னா எப்படி உட்காரணும்? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா, வளைஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு கவுந்துட்டு இந்த மாதிரி யோகா எல்லாம் பண்ணாதுங்க. நான் இப்ப யோகா 5 நிமிஷம் பண்ணாலும் அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு தடையும் யோகா என்ன பண்ணணும்? இது மட்டும் கிடையாது. சுத்தாத்மா, பவித்ராத்மா. நீங்க இத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கிறீங்க, இன்னும் சுத்தமாகலையா என்ன? இன்னும் சுத்தமாகலையா என்ன? நீங்க இருக்கிறதே பாபாவுனுடைய சுத்தமான பவித்திரமான ஆத்மா. நான் பவித்திர சுத்த ஆத்மா. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? நான் முழு உலகத்துக்கும் யோகதானம் கொடுத்துட்டு இருக்கிறேன், இயற்கைக்கும் யோகதானம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க கொடுங்க, நான் முழு 5 தத்துவங்களுக்கும் நான் யோகதானம் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க ஃபுல் டேல எப்பெல்லாம் நீங்க யோகா பண்ணுவீங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, 1 தடவை பண்ணாலும் 2 தடவை பண்ணேன், நான் 5 தடவை பண்ணேன், 10 தடவை பண்ணேன், எப்ப எல்லாம் நீங்க யோகாவில் உட்காடுறீங்களோ இந்த பிராக்டிஸ் பண்ணணும். நான் யார்? நான் யாரு? நான் சக்திசாலி ஆத்மா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, டிராஃபிக் கண்ட்ரோல் வந்ததா, சரி நான் ரோபோட் மாதிரி நின்றுட்டேன், நின்ன இடத்துல நின்றுட்டேன், இல்லை உட்காந்த இடத்துல உட்காந்துட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிராஃபிக் கண்ட்ரோல் வச்சதுக்கான அர்த்தம் இது கிடையாது. இதை மீன் பண்ணி வைக்கல. இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் எதுக்காக வச்சாங்க? என்னுடைய சங்கல்பம், என்னுடைய எண்ணம் என்னவா இருந்தது? டெய்லி உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கணும்? என்னுடைய எண்ணம் சங்கல்பம் என்னவா இருக்கணும்? டெய்லி வேற வேற கொடுங்க. ஏதாவது ஒரு எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சோமானா இருக்கலாம், பாபாவனுடைய முரளியினுடைய பாயிண்டா இருக்கலாம். நான் இப்போ 1 வாரத்துக்கு இந்த பிராக்டிஸ் பண்ணுவேன். நான் முற்றிலுமாக சுத்தமான பவித்திரமான ஆத்மா, சக்திசாலி ஆத்மா. இப்ப வரைக்கும் கூட நம்ம எல்லாம் பாபாவனுடைய பழைய குழந்தைங்க உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ பாய்ஜி உங்களுக்கு என்னாச்சு? 2 நாளா காணமே. இல்ல, ஓகே, ஏதாவது ஆச்சா? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, கொஞ்சம் லேசா இன்னார் இப்படி சொல்லிவிட்டாரு, எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்துருச்சுங்க, அதனால கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் 2 நாளா வரல. இப்ப மனசு சரியாயிடுச்சு, அதனால வந்துட்டேன். நம்ம யாரு? பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாபாவனுடைய செல்ல குழந்தைங்க, பாபாவனுடைய கண்மணிகள். ஆனா நான் எந்த லெவல்ல இருக்கிறேன்? எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு. அப்போ சொல்லுங்க, எப்படி யோகா வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் ஃபீலிங் வருதா இல்ல வர்றது இல்லையா? ஆமாவா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் சரி, ஓகே, அப்படி கிடையாது, எனக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிய வருது, என்னதான் சொல்றாங்க தெரியுது. ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையினால என்னுடைய மனநிலை மேலே கீழே போகக்கூடாது. இந்த ஆள் எங்க போனாலும் என்னை பத்தியே நெகட்டிவ் பரப்பிட்டே இருப்பாப்ல, வேற ஜோலி இல்லை. சரி, நல்ல விஷயம், புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, புத்திசாலி தானே ஆயிட்டீங்கல்ல நீங்க. சரி, ஓகே, புத்திசாலி ஆயிட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க? நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகுறேன்? நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. என்னை எவ்வளோ கெட்ட விஷயம் சொன்னாலும் சரி,
அதனால உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. அட நான் நேற்று அங்கே போயிருந்தேன்ல, தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கலங்க. நல்லது தானே, அவங்க கேட்கல. நம்ம காரியத்தை செஞ்சுட்டு வந்தாச்சு, நம்ம போன காரியம் நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி, ஓகே. அதுக்காக இப்படி சொல்லக்கூடாது, பெஞ்சி இனி அடுத்த தடவை நாங்கள் அனுப்புனா போக மாட்டேன், அனுப்பாதுங்க தயவு செஞ்சு. அட இது என்ன என்ன இது? நம்ம போகணும், நம்ம போனால் நம்ம சேவையை செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான். அவர் செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி, தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டாலும் சரி குடுக்காட்டாலும் சரி, நம்ம வேலையை செஞ்சுட்டு வரணும். நம்ம போகிற வேலை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், பெஞ்சி என்ன அடுத்த தடவை அங்கே அனுப்பாதுங்க அப்படின்னா நான் சக்திசாலி ஆத்மாவா? என்ன சக்திசாலி ஆத்மாவா? உங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்குது? கோச்சிக்கக்கூடிய சக்தி, வெறுப்பு வைக்கக்கூடிய சக்தி. அதுக்கும் சக்தி வேணும், வெறுக்கிறதுக்கு, கோச்சிக்கிறதுக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். நம்ம எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு இருக்கிறோம், எது செய்யணுமோ அதை செய்யலை. பாபா எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றார், சரி நான் பாபாவனுடைய கட்டளை படி நடந்துட்டு இருக்கிறேன், பாபாவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க. சரி, பாபாவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, பாபாவனுடைய கட்டளைப்படி நடந்தால் பாபாவனுடைய ஆசீர்வாதம் தானாவே கிடைக்கும். அப்போ மற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் தானே. அதனால நம்ம இப்போ இந்த சார்ட் வைக்கணும். என்ன சார்ட் வைக்க போறீங்க சொல்லுங்க? என்ன சார்ட்? இன்று எனக்கு பாபா கிட்ட இருந்து எத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைத்தது? பாபா நமக்கு எப்போ ஆசீர்வாதம் கொடுப்பாரு? பாபாவனுடைய கட்டளைப்படி நம்ம நடக்கும் போதுதான் அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாபா கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க தானாவே கொடுப்பீங்க. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனிமே நான் இவங்க போனா நான் வரமாட்டேன். மதுபன் போறீங்களா? ஓ மதுபன் யாரெல்லாம் போறா? ஓ இவங்கெல்லாம் வராங்களா? நீங்க வந்தீங்கன்னா நான் மதுபன் வராங்க. வேற யாரு கூட எல்லாம் நம்ம வர முடியாது. இவங்க வராங்க நான் போகல, நீங்க வந்தா வரேன், அப்புறம் ஒரு மஜா இருக்காது. அதனால நான் பாபாவனுடைய விசேஷமான குழந்தை, ஸ்பெஷல் மகான் ஆத்மா அப்படிங்கிற அந்த போதைய, பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா அப்படிங்கிற அந்த போதையை ஏத்துங்க. இப்போ நம்மளுடைய வேல்யூ பாருங்க எவ்வளோ ஹை. இன்றைய காலத்தில் பாருங்க, ஒரு நல்ல இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். சிலருக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க குஷியா இருப்பாங்களா இல்லை கோவத்தில் இருப்பாங்களா இல்லை அழுதுட்டு இருப்பாங்களா? குஷியா தானே இருப்பாங்க. நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பாய் எனக்கு கிடைச்சிருச்சு பேங்க்ல வேலை. ஆனால் உங்களுடைய எல்லாருடைய செலெக்ஷன் எங்க கிடைச்சிருக்கு? இப்போ உங்களுக்கு வாய்ப்பு எங்க கிடைச்சிருக்கு? யார் செலக்ட் பண்ணியிருக்கா? நம்ம பகவானுடைய செலக்ஷனான, பகவானால் செலக்ட் பண்ணப்பட்ட குழந்தைகள், பகவானுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். பாபாவனுடைய வீட்டில் எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு பேர் பாபாவனுடைய பிரம்மா போஜன் சாப்பிட்றாங்க. இப்போ மதுபன் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? பாபா 3 நேரமும் பாபாவனுடைய பிரம்மா போஜன் தான் சாப்பிட்றோம். எப்படி அன்னமோ அதே போல எண்ணம். நம்ம வீட்டில் சமைச்சா கூட என்ன பண்ணுறோம்? பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, அதுவும் பிரம்மா போஜன். ஆஹா என்னுடைய பாக்கியம். அப்போ நமக்கு ஒவ்வொரு நேரமும் சேவையில் இருக்கிறோம். ஆஹா எனது பாக்கியம். நீங்கள் சென்டருக்கு போகும்போது பெஞ்சி யாரோ புதுசாக வந்திருக்காங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க உங்க முன்னாடி அவங்களுக்கு இவங்க தான் இன்னாரு, இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இவங்க இத்தனை வருஷமா ஞானத்தில் இருக்காங்க, இத்தனை வருஷமா சீனியர். இவங்க வேலையும் பார்க்குறாங்க, பாபா வீட்டில் சேவையும் பண்ணுறாங்க. நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி ஓகே, வேலையும் பார்க்குறோம் சேவையும் பண்ணுறோம், சரி. இந்த மாதிரி சாதாரணம் கிடையாது நம்ம. அதனால் இந்த பட்டியலை நீங்கள் அந்த அளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் உறுதியை வச்சுக்கோங்க. நிச்சயமாக, அதாவது நான் எந்தெந்த விஷயத்தில் எனக்கு போதை ஏற்றணும். பாபாவை பாருங்க, அம்மாவை பாருங்க, ஜானகி தாதியை பாருங்க, பிரகாஷ்மணி தாதியை பாருங்க. அவங்களுடைய ஃபேஸில் எவ்வளவு போதை, எவ்வளவு நஷா, எவ்வளவு பெருமிதம் அவங்கள்ட்ட. ஆனால் நம்ம முகத்துல போதை இருக்குதா? பெருமிதம் இருக்குதா?
கண்ணாடியை தான் பார்க்கணும். அதனால இன்னைக்கு இன்னையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு வாரம் இந்த ப்ராக்டிஸ், இந்த போதை ஏற்ற போகிறேன், இந்த நஷாவில் இருக்க போகிறேன். நான் பகவானால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்ல குழந்தை, பதம் பாக்கியசாலி ஆத்மா. இந்த போதை ஏறினோன்னு என்ன ஆகுது? குஷி வருது தானாவே. நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா என்ன ஆகுது? 50% நம்மளுடைய நோய்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். 50%. அதனால நான் இந்த ஒரு பெருமையில எப்பவுமே இருக்கணும். இந்த ஒரு போதையில, இல்லை நஷாவில், இல்லை பெருமிதத்துல, இல்லை பெருமையில. உங்க சென்டர்ல எத்தனை குமாரர்கள் வராங்க? ஆனா இந்த பட்டிக்கு வந்திருக்கிறது யார் வந்திருக்கா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஏன் உங்களை அனுப்புனாங்க பேஞ்சி, மற்றவங்களெல்லாம் அனுப்பல? ஏன் உங்களை மட்டும், நீங்க மட்டும் அவங்க வர முடிஞ்சது? ஏன்னா உங்களுக்கான மாற்றத்திற்கான நேரம் இதுதான். பாருங்க, உங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கு பேட்ச், இந்த டேக். சரி, பேட்ச் போட்டாலும் சரி, போட்டாலும் சரி, கழுத்துல மாட்டினாலும் சரி, மாட்டாலும் சரி, நான் யாரு? பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குமார், பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி. ஞானத்தினுடைய போதை, ஞானத்தினுடைய குஷி. எனக்கு உடம்பே சரியில்லைங்க. இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஞானத்தினுடைய போதை ஏற்றி பாருங்க. அதுக்காக நீங்க உட்கார்ந்து யோகா பண்ணலாம், இல்லை ஞானத்தினுடைய முரளியை படிங்க. உட்கார்ந்து 5 நிமிஷம் யோகா பண்ணுங்க. அடிக்கடி முரளியினுடைய பாயிண்ட் படிங்க. நான் ஒரு மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் நான் பாபா முன்னாடி போய் உட்காரணும். 1 மாசம் இந்த பயிற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். 1 மணி நேரத்துல, இல்ல 2 மணி நேரத்துல 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் நான் பாபா முன்னாடி உட்காரணும். பாய், ஏதாவது செய்யுங்க பாய். அப்பதான் நமக்கு குஷி வரும், சந்தோஷம் வரும். அப்பதானே நமக்கு போதை ஏறும். அதனால நான் வெறும் குஷியான சந்தோஷமானவன் கிடையாது, அதிர்ஷ்டம் நிறைந்த சந்தோஷக்காரன், அதிர்ஷ்டம் மற்றும் குஷி நிறைந்த ஆத்மா, அதிர்ஷ்டசாலி குஷியான ஆத்மா, பாபாவுடைய பாக்கியசாலி குழந்தை. யாரெல்லாம் பாக்கியசாலிகள்? யாரெல்லாம் பாக்கியசாலிகள்? பாக்கியசாலிகளா இல்லையா? அதனால இப்ப யாருக்காவது கேட்கணும் அப்படின்னா, ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க. கேட்கணும்னா கையை தூக்குங்க, கேள்வியை கேளுங்க. கேட்கணுமா ஏதாவது? இல்லையா? ஓகே. இப்போ பாபாவை நினைவு பண்ணலாமா? யோகா பண்ணலாமா? ஏன்னா ஞானம் நீங்க எவ்வளவு நேரம் டைம் எடுத்தாலும் நீங்க சொல்ல நீங்க கேட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் எந்திரிச்சு கொஞ்சம் உங்களை நீங்க அலர்ட் ஆக்கியிருக்குங்க. தூக்க கலக்கத்துல இருக்குன்னா நீங்க ஃப்ரெஷ் ஆகிக்குங்க. உங்களை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க. 1 2 3 4 5 5 4 3 2 1. சரி, ஓகே. உட்காருங்க. இப்ப மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவேன். இப்ப நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்ட்டு. கண்ணு யாரும் மூடக்கூடாது, சரியா? அங்க எங்கேயும் பார்க்கவும் கூடாது. நான் உங்க எதிரில தானே இருக்கிறேன், எனக்கு திருஷ்டி கொடுங்க. சரி, இல்லைன்னா முழு உலகத்துக்கும் திருஷ்டி கொடுங்க. இல்லைன்னா பாபா இருக்கிறாரு எதிரில, அவரை பாருங்க, அவருக்கு திருஷ்டி கொடுங்க, அவர்கிட்ட எடுங்க. இயற்கையினுடைய 5 தத்துவங்களுக்கும் திருஷ்டி கொடுங்க. நான் ஆத்மா, நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, நான் ஸ்ரேஷ்ட ஆத்மா, சுயம் வரதாத்தா பாபா என்னுடன் இருக்கின்றார். வரதாத்தா பாபாவனுடைய குடை நிழல்ல நான் இருக்கிறேன். வரதாத்தா பாபாவனுடைய வரதான கரங்கள் என்னுடைய நெத்தியில இருக்கு. இதை ஃபீல் பண்ணுங்க. ஓம் சாந்தி.